எந்த ஒரு மொழியின் மீதும் கலாச்சாரத்தின் மீதும் நடத்தப்படும் தாக்குதல்களை ஏற்க முடியாது என குமரியில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பேச்சு. தமிழ்நாட்டை தமிழர்கள்தான் ஆள வேண்டும், தமிழர்கள் ஒன்றும் RSS கும்பலிடம் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் என்றும் பேச்சு. தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டு வருவதன் மூலம் தமிழகம் உட்பட பிற மாநிலங்களின் அதிகாரத்தை வலுவிழக்க பாஜக முயற்சி செய்கிறது. மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி இல்லாமல் போனதற்கு பாஜக தான் காரணம் என்றும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. They were trying to reduce the representation of South India, of Northeast India and of smaller states. The state of Manipur was set on fire by the BJP. அமைதியான மணிப்பூர் மாநிலத்தின் மீது வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு இன்று அந்த மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. காரைக்குடியில் உள்ள கார்த்தி சிதம்பரம் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் 13,40,000 பறிமுதல். பணத்தை எண்ணிக் கொண்டிருந்த போது பைக்கில் வந்தவர்கள் பிடுங்கிச் சென்றதால் பரபரப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. பிரச்சாரம் செய்வதை தடுக்கும் வகையில் சட்டவிரோதமாக செயல்படுவதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. வருமான வரித்துறையை ஏவி விடுவது வெளிப்படையான அதிகார துஷ்பிரயோகம். இது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல் என செல்வ பெருந்தகை கண்டனம். எவ்வளவு அச்சுறுத்தல்கள் வந்தாலும் ஜனநாயகத்தின் மதிப்புகளை காக்கும் கடமையிலிருந்து எங்களை தடுக்க முடியாது என்றும் கருத்து. ஒன்றிய ஏஜென்சி திருப்பெரும்புதூர் தொகுதியில் அடக்குமுறை ஏவி விட்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இன்கம் டாக்ஸ் ரைட். இது என்ன அநியாயம், இது என்ன வேடிக்கை? ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா இந்த நாட்டில்? நான் ஒரு வேட்பாளர், நான் சுதந்திரமாக வாக்கு செய்திருக்கிறேன். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் IT ரைட் நடத்தப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதை மறந்து எதிர்க்கட்சியினரை முடக்க சதி நடப்பதாக X தளத்தில் பதிவு. தோல்வி பயத்தில் பாஜக அரசு செய்து கொண்டிருக்கும் அட்டூழியத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள். பிரச்சாரம் முடிவடைய இன்னும் 48 மணி நேரம் கூட இல்லாத நிலையில் எதிர்க்கட்சியினரை முடக்க சதி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக பாக முகவர்களுடன் அக்கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தொலைபேசி மூலம் ஆலோசனை. விழிப்போடு பணியாற்ற வேண்டியது அவசியம் என 75,000 பாக முகவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. கும்மிடிப்பூண்டியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தாவேகா தலைவர் விஜயிடம் வாழ்த்து பெற்ற புதுமண தம்பதியர். திருமணம் முடிந்த கையுடன் விஜயின் பிரச்சார வாகனத்தில் ஏறி தம்பதியருக்கு விஜய் சிறப்பு பரிசு. மத வழிபாட்டு இடங்களுக்குள் கட்சி அடையாள சின்னத்துடன் வாக்கு கேட்டு தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய தாவேகா தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு CPM மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் அதிமுக அடிமை கூட்டத்தையும் பாஜக சங்கி கூட்டத்தையும் நுழையவிடக் கூடாது என உதயநிதி தேர்தல் பரப்புரை. மோடியின் 1ஆம் நம்பர் முரட்டு அடிமை எடப்பாடி என மீண்டும் மீண்டும் மக்களிடையே பதிவு செய்து பிரச்சாரம். முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? ஒரு 1ஆம் நம்பர் எடப்பாடி, ஒரு 1ஆம் நம்பர் மோடியுடைய முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னேன். அதுக்கு தான் அவர் கோவம் வந்துருச்சு. என்ன சொன்னாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவம் இல்லை,
ஒரு அனுபவமே இல்லாதவர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அனுபவம் கிடையாது, உங்களை மாதிரி எனக்கு அனுபவம் கிடையாது, இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். இதுதான் சொன்னேன். இந்த அனுபவம் பதவிக்காக பொறுப்புக்காக போய் யார் காலையும் விழுற அனுபவம் எனக்கு கிடையாது. சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் வீரப்பனின் மகளுமான வித்யா பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுப்பு. பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்க விடாமல் பாமகவினர் தடுப்பதாக கண்ணீர் மல்க குற்றச்சாட்டு. பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி கண்ணீர் விட்ட வீரப்பனின் மகள் வித்யா கைது. எங்கு வாக்கு கேட்க சென்றாலும் திமுக அதிமுகவினர் தடுத்து நிறுத்துகின்றனர் என வேதனை. வேட்பாளராகிய தன்னையே இவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்கும் போது சாதாரண மக்களின் நிலைமை என்ன? அதிகாரம் படைத்தவர்களுக்கே பிரச்சாரத்திற்கு அனுமதி கிடைப்பதாக வித்யா வீரப்பன் வேதனை. எங்களையே இந்த கொடுமைப்படுத்தும் போது சாதாரண மக்களுக்கான வலி வேதனை என்ன? யார் அதை கேட்கறது? யார் கேட்கறது? திருவிக நகர் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை சந்தித்த இயக்குநர் ப. ரஞ்சித் வரும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முழு ஆதரவை வழங்குவதாக கூறி வாழ்த்து. மதுரவாயல் பகுதியில் முதல்வர் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தின் போது அதிமுக தொண்டர் மீது திமுக மண்டல குழு தலைவர் தாக்குதல். இரட்டை இலை சின்னத்துடன் வந்த சைக்கிளை மறித்து இரட்டை இலையை கிழித்தெறிந்ததுடன் தலையில் தட்டி விரட்டிய காட்சி வெளியாகி பரபரப்பு. தமிழகத்தில் அனல் பறக்கும் சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் நிறைவு. நாளை மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் முக்கிய ஆலோசனை. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அளவிலான அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்பு. தமிழ்நாடு முழுவதும் பறக்கும் படை சோதனையில் தற்போது வரை 1200 கோடி கைப்பற்றப்பட்டுள்ளதாக தமிழக தேர்தல் மேற்பார்வையாளர் பிரதாப் சிங் பேட்டி. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 85 கோடி பறிமுதல் என தகவல். தமிழ்நாடு உளவுத்துறை ஐஜியாக இருந்த செந்தில்வேல் மாற்றப்பட்டு அவினாஷ்குமார் நியமிக்கப்பட்டதற்கு திமுக பொதுச் செயலாளர் டி.ஆர். பாலு கண்டனம். தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கும் ஐஜி மாற்றத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் ஏப்ரல் 19ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட நடவடிக்கையை ரத்து செய்யுமாறும் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம். தாவேகா தலைவர் விஜய் மனைவி சங்கீதா தொடர்ந்த விவாகரத்து வழக்கு ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. விசாரணைக்கு இரு தரப்பினரும் ஆஜராகாத நிலையில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சசிகலா உத்தரவு.
நடிகரும் இயக்குநருமான ஆர் பார்த்திபன் சாதி மதமற்றவர் என சான்று வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சாதி மதமற்றவர் என சான்று கேட்டதற்கும் பெரிய மனது வேண்டும் என நீதிபதி பாராட்டு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூர் பகுதியில் மலையிலிருந்து பேருந்து கவிழ்ந்து விபத்து. நிகழ்விடத்திலேயே 21 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 29க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். பிரதமர் தேசிய நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிப்பு.